வெல்கம் பேக் டு பீஸ் லெவல் சேனல் கைஸ். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்குறேன். ஸோ இதனால் ஏன் வீடியோ போடணும்னா கொஞ்சம் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிட்டு என் கையில் அடிபட்டுருச்சு. ஸோ அதனால தான் இப்போ தான் ரிக்கவர் ஆகி நான் ஹாஸ்பிட்டலேருந்து வந்திருக்கேன். ஸோ வந்தோன்னா உங்களுக்காக ஒரு டோர்னமெண்ட் வீடியோ. ஸோ இதுதான் வந்து நம்ம டோர்னமெண்ட் நடத்தியிருந்தோம். ஸோ இது பீஸ் பிளேபிளோட லிஸ்ட்டு. ஸோ நாங்கள் இப்படி தான் 120 பார்ட்டிசிபென்ட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அந்த 120 பார்ட்டிசிபென்ட்ஸில் இப்படி தான் எடுத்திருந்தோம். ஸோ இந்த டிடின்னு போட்டுக்கலாம் டிக்ளேர் கைஸ். மீது எல்லாமே வந்து பின்னாடி பாருங்கள் லாஸ் வின் அவன் போட்டு பாயிண்ட்ஸ் போட்டு அந்த பாயிண்ட்ஸ்லேருந்து நாங்கள் குவாலிஃபை பண்ணோம். ஒரு குரூப்லேருந்தும் ஒரு ஆளை குவாலிஃபை பண்ணி 4 பேர் கொண்டு வந்து அதில் செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் அந்த மாதிரி போட்டோம். ஸோ உங்களுக்கு பேக்கில் அது எல்லா வீடியோஸுமே இருக்குது. ஸோ தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ என் லிஸ்ட்டு பார்த்த மாதிரி மல்டிவர்ஸ் டெக் தமிழ் ப்ரோட லிஸ்ட் இது. ஸோ அவருமே இந்த மாதிரி பேட்டில்ஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தார். ஸோ நாக் அவுட் ரவுண்ட்ஸ் இருக்கக்கூடாது, நிறைய ரவுண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஒரு ஆளுக்கு 3 ரவுண்ட் சான்ஸ் கிடைக்கிற மாதிரி. அண்ட் இதுதான் நம்ம பிளேட் உச்சியா ப்ரோட லிஸ்ட்டு. ஸோ இதுலேயுமே அவர் கண்டக்ட் பண்ணியிருந்தார். ஸோ ஃபுல்லாக எழுதி அவருமே அவரோட செட்லேருந்து ஒரு ஆள் கூப்பிட்டு வந்தார். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பாக்கெட் ஒன் ப்ரோ அவருமே வந்து நம்மளோட இதே ஃபார்மேட்டில் அவரோட குரூப்பில் டோர்னமெண்ட் நடத்தி அதுலேருந்து ஒருத்தர் கொண்டு வந்தார். ஸோ அந்த 4 மெம்பர்ஸ் வச்சு தான் நம்ம ஃபைனல்ஸ் பண்ணோம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இது வந்து ஒருத்தர் கையிலேயே வரைஞ்சி கொடுத்துரு. எனக்குலாம் ஒன்றுமே வரைய தெரியாது, பட் நமக்காக ஒருத்தர் கையிலேயே வரைஞ்சி கொடுத்துருக்காரு. ஸோ அவரோட ஃபோட்டோவை நான் அட்டாச் பண்ணுறேன் கைஸ். இந்த ஆர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இவர் தான் அது. அண்ட் பக்கத்தில் நிற்க தான் நான். ஸோ இதுதான் ஃபேஸ் ரிவீல். ஸோ இதுதான் ஃபேஸ் ரிவீல் கைஸ். ஸோ பின்னாடி வர எல்லா ஃபுல் கிளிப்பிங்ஸ்லேயும் ஃபேஸ் ரிவீல் ஆகிருக்கும். ஸோ இனிமேல் நம்ம ஃபேஸும் ரிவீல் ஆகிருச்சு. ஸோ இதுதான் என்னோடய ஃபேஸ் ரிவீல் வீடியோவாக இருக்கும். ஸோ அதான். அண்ட் இதுதான் நம்மளோட சர்டிஃபிகேட் கைஸ். ஸோ பார்ட்டிசிபேஷன் நம்ம டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு இதுதான் சர்டிஃபிகேட் கைஸ். ஸோ இது வந்து பார்ட்டிசிபேஷனோட சர்டிஃபிகேட்டு கப் போட்டிருக்கோம். அண்ட் பார்த்திங்கன்னா 4 ஹோஸ்ட்டு. ஸோ டோட்டலாக பீஸ் பிளேட் மல்டிவர்ஸ் டெக் தமிழ் பிளேட் உச்சியா அண்ட் பாக்கெட் ஒன் ப்ரோ. ஸோ அதை வந்து நம்ம அந்த சர்டிஃபிகேட்ஸ்லேயே மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருப்போம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட TV24 டோர்னமெண்ட்டோட வின்னர்ஸோட சர்டிஃபிகேட் கைஸ். இது வந்து வின்னர் சர்டிஃபிகேட். ஸோ வின்னர் சர்டிஃபிகேட்டில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கப்புக்கு பதிலாக நாங்கள் வேறு ஒரு இது வச்சுருப்போம், பெருசாக இருக்கும். அண்ட் TV டோர்னமெண்ட். ஸோ மித்ததெல்லாம் அதே ஸ்டஃப் தான். அண்ட் ஹோஸ்ட் பீஸ் பிளேட் மல்டிவர்ஸ் டெக் தமிழ் பிளேட் உச்சியா அண்ட் பாக்கெட் ஒன் ப்ரோ. ஸோ இதே தான். ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் அங்கே வந்து டோர்னமெண்ட் முன்னாடி சில வீடியோஸ் ப்ளே பண்ணியிருந்தோம். அதோட வீடியோ, அதாவது அது வந்து டிவியை பற்றி ஒரு வீடியோ. ஸோ அந்த வீடியோ நாளைக்கு உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் சாரி ஃபார் நாட் அப்லோடிங் கைஸ். நான் ரெகுலராக இருக்கேன்னு சொன்னேன், பட் ஒரு ஆக்சிடென்ட் ஆகும்னு யாருமே அன்எக்ஸ்பெக்டாக நடக்குதுதானே கைஸ் ஆக்சிடென்ட். ஸோ இது பண்ண முடியல. ஸோ இப்போ நான் ரெக்கவர் ஆகிட்டேன். ஸோ கூடிய சீக்கிரம் நிறைய வீடியோஸ் வரும். அண்ட் இந்த வீடியோஸை பார்த்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ இருக்குது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் இருந்தால் அப்போ தான் நம்ம போடுற கண்டென்ட்ஸாக இருக்கட்டும் அண்ட் நெக்ஸ்ட் நடக்க போகிற டோர்னமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இதுக்கப்புறம் போயிட்டு டோர்னமெண்ட் வீடியோ பாருங்கள். பாய் கைஸ். ஸோ போய் கண்டினியூ பண்ணுங்கள் டோர்னமெண்ட் வீடியோவில். நான் இன்னொரு வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன். பாய் கைஸ். ஸோ கைஸ், ஸோ இவங்க தான் நம்மளோட 4 ஃபைனலிஸ்ட். ஸோ இவங்கலேருந்து 3 ப்ரைஸ் ஜெயிக்க போகிறாங்க. ஸோ ப்ரோ உங்கள் நேம்? பிரின்ஸ் ஹென்ரி தாஸ். உங்கள் நேம்? ஆரியன். உங்கள் நேம்? ஆகாஷ். ஓகே. ஸோ இவங்க தான் அந்த 4 ஃபைனலிஸ்ட். ஸோ இவங்கள தான் நம்ம வின்னர் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ மேட்ச் பார்ப்போம் கைஸ். So 1 point goes to perfect finish to 1 point 1-0. So yaar pass period Perfect Phoenix. Perfect. come on. என்ன bro தப்பா கேமரிங் பண்ணி கொடுத்திருக்கீங்க. என்ன புள்ள பாவங்களே வாங்கிட்டீங்க. சொன்ன வாங்குறப்போ அத வாங்குனா இத வாங்காத. பாருங்க கேமரிங் கரெக்ட்டா பண்ணி கொடுத்துரு. இவரு ப்ரோ ரெண்டுமே உச்சியோட பே தான். அதான் ட்விஸ்ட். பாருங்க இல்ல இவரு நியாயமா இவரு கால்ல வந்தோம். இவரு 3 2 1 go. ஏய் ஒண்ணுதான்டா சொன்னேன். ரெண்டு பேரும் ஒரே டைம்ல லான்ச் பண்றாங்க. பாக்கி நம்ம கேக்குறதா இல்ல, நாங்க லான்ச் பண்ணுவோம். இப்போ யாரு வாங்குனாரு? ஓகே. பெர்ஃபெக்ட் ஃபினிஷ் ஓட ஆர்மர் போயிடுச்சு. ஸோ குணவே ஃபினிஷ் ஆர்மர் ஓகே. அவரோட ஆர்மர் போயிடுச்சு. ரெண்டுமே ஃபினிஷ். ஸோ யாருக்கு ஜெயிக்க போகுது இப்போ இது எப்படி தெரியும்? டிஸ்க் பாத்தீங்க இல்ல கையில டிரைவர் கிரீன் கலர். ஓ ஆமா. ஸோ யாருக்கு ஜெயிக்கும்? சோ இவர் தான் வின் பண்ணிருக்காரு. ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா ஸ்கோர் 1-1 இருக்கு. ஸோ கேம்லிங் வச்சாலுமே சும்மா சொன்னாங்க. சார் கேம்லிங் தான் பண்ணல, நியாயமாக தான் வின் பண்ணாரு. காலையில் நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இதில் பாதி மேட்ச் நடத்தி கொடுத்ததே இவரு தான். ஸோ ஸ்பெஷல் மேட்ச் ஆகாஷ் ப்ரோ அவர் என் குரூப்பை மறந்துடாதீங்க. யாரு? 1-1. நீங்க தான் 2 பாயிண்ட் வேணும். நான் பஸ்ட் கொடுங்கயா. அவ்வளவுதான். சும்மா சர்வைவ் ஃபினிஷே பார்த்துட்டு இருக்கேன். 3 2 1 go. He's the winner. Super. Prince को बस பண்ணி 3-1 வின் பண்ணிட்டாங்க. நம்ம டீம்ல இருந்து வந்திருக்காரு.
ஸோ பாக்கெட்டும் குரூப் வீழ்த்துவார்களா அப்படின்னு ஸோ இப்போ வந்து தேர்ட் ப்ரைஸ்க்கான மேட்ச் போகுது. ஸோ நம்ம ஆகாஷ் ப்ரோவும் வருண் ப்ரோ ஆனாரு. ஸோ இவங்க வந்து நம்ம நடத்தி அந்த டாப் 1ல வந்தவர். ஸோ 9 பாயிண்ட்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் 10 பாயிண்ட்ஸ் எடுத்து வின் பண்ணி வந்திருக்காரு. நம்ம கொடுத்த பிளே பிளேஸ்ட். ஸோ இவர் கேம்லர். ஸோ கேம்லரா ரியல் டேலண்டான்னு பார்ப்போம். ஸோ இவர் பேர் வந்து கேம்லர் ஆகாஷ். எங்க பார்த்தாலும் ப்ரோ நல்ல கேமிங் பண்ணீங்க சொல்லி கங்க்ராட்ஸ் பண்ணுங்க. ஸோ ஓகே ஸோ பேட்ல ஆரம்பிச்சிடலாம். 3, 2, 1 go. நம்ம கேமரா தான் ஜெயிக்கிறாரு. கேம்லிங் பண்ணி ஜெயிக்காதீங்க தப்பு. பட் இருந்தாலும் ஜெயிக்கிறாரு கேம்லர் ஆகாஷ். ஸோ 2-0 guys. ஸோ இன்னும் 1 பாயிண்ட் எடுத்து வின்னு அண்ட் இவர் 3 பாயிண்ட்ஸ் எடுக்கணும். ஸோ கம்பேக் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃபினிஷ். 3, 2, 1 go. ஆகல. ஸோ கேமரா ஆகாஷ் ஜெயிப்பாராம். இது வந்து ரிவைவ் ஃபினிஷ் சைடு. அது வந்து ஆஷத் கோபேஸ் தான். ஹசார்ட் கோபேஸ் ரிவைவ் ஃபினிஷ் தான். ஹசார்ட் கோபேஸ் வின் பண்ணிரும் நினைக்கிறேன். ஹசார்ட் இஸ் தி வின்னர். சோ ஹசார்ட் இஸ் தி வின்னர். 1-2 guys. சோ வராது கட் கொடுக்கறாரு. சோ கேம்னர் அவுட் ஆவாரா? அப்படியா? சரி ஓகே. அதையாச்சும் பண்றானோ. அவர்தான் கொடுக்கறதையோ. 3, 2, 1 go. ஓகே. ரிங் அவுட்டா? வெரி குட். ஜஸ்ட் ஸ்டாமினா யூஸ் பண்ணிட்டேன். ஆமா ஸ்டாமினா யூஸ் பண்ணாரு. பட் ஹசார்ட் கோபேஸ் ஸ்டாமினா இருக்கு. ஸோ யார் ஜெயிக்க போறா? ஸ்டாமினா பேட்டில் யார் ஜெயிக்க போறா? ரிவைவ் 3 பாயிண்ட் எடுத்து வின் பண்ணியாச்சு. 3-1 நம்ம கேம்லர் வின் பண்ணிட்டாரு. ஸோ மூஞ்சி காமிங்க. இதுக்கப்புறம் ஒரு மூஞ்சி காட்ட மாட்டேன். ஸோ கைஸ் நம்ம டோர்னமெண்ட் வீடியோஸ் போடும்போது பார்த்துருப்பீங்க. ஸோ என்னோட டோர்னமெண்ட் பாதி நடத்தி கொடுத்தா. ஸோ தேங்க்ஸ் ப்ரோ. ஆனால் இவரை கேட்டு நம்ம அப்படி டீச் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்படிலாம் இல்லை, உண்மையாலே ஜெயிச்சா வந்திருக்காரு. டிவை ஃபீனிக்ஸ் உண்மையில. ஸோ அன்றே கணித்தார் எம்டிடி ப்ரோ. ஸோ அப்போவே நான் ஃபீனிக்ஸ் வேணான்னு சொன்னாரு. பட் ஃபீனிக்ஸ் இருந்துச்சு. பேன் பண்ண சொன்னேன் ஃபீனிக்ஸ். ஆனா ஓகே ஃபீனிக்ஸ் ஜெயிச்சிட்டாரு. பட் இருந்தாலும் இவர் வந்து கரெக்டாக தான் ஜெயிச்சிருக்காரு. ஒண்ணுமே பண்ணல கைஸ். ஹார்ட் ஒர்க். ஸோ 3 மேட்சஸ் வின் பண்ணி தான் தேர்ட் பிரைஸ் ஜெயிச்சிருக்காரு. 3-4 ஓகே 3 மேட்ச். ஓகே இப்போ ஒரு மேட்ச் இருக்கு. 3 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காரு. அவுட் ஆஃப் 5 மேட்சஸ்ல 4 மேட்சஸ் பிளே பண்ணி ஜெயிச்சிருக்காரு. பாதி நேரம் காலையில் பிளேட் வச்சு அப்புறம் சேல்ஸ் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எந்தில் வந்து 10 டோர்னமெண்ட்ஸ் நடத்தி கொடுத்தாரு. ஸோ அதுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ ஆகாஷ் ப்ரோ உங்களோட இன்ஸ்டா உங்க ஃபேன்ஸ். ஸோ அவருக்கு புகழ்ச்சி பிடிக்கல. ஸோ கேம்லாம் எல்லாம் ரியல் டேலண்ட். ஸோ இவர தேர்ட் பிரைஸ். ஸோ 2 பேர் தான் ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. ஸோ ஒருத்தர் வந்து பிரின்ஸ், இன்னொருத்தர் வந்து ஆரியன் தேவ். ஸோ என்னோட ஃபேவரட் கேண்டிடேட் அண்ட் இவரும் நல்லா டஃப் கொடுத்தா ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து 2 பேருமே ஃபீனிக்ஸ் தான் யூஸ் பண்ண போறாங்க. இவர் வந்து பர்ஃபெக்ட் ஃபீனிக்ஸ் யூஸ் பண்றாரு. ஸோ ஆர்மர் இது. ஸோ இவருக்கு வந்து ஃபுல்லாகவே மெட்டல் இருக்கும் பாடியில். அண்ட் இவர் வந்து ரெட் ஃபீனிக்ஸ் யூஸ் பண்ணுறாரு. ஸோ இதில் யார் வின் பண்ணான்னு பார்ப்போம். ஸோ வின் பண்ணிருக்கீங்க. ஓகே ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஸோ அப்புறம் நீங்கள் வின் பண்ணிருக்கீங்களா? சரி ட்ரை பண்ணுறாங்க. 2 பேர் ட்ரை பண்ணிட்டோம். ஸோ யார் ட்ரை பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்ப்போம். ஸோ லான்ச் பவர் தான். ஸோ இவரோட லான்ச் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ பார்க்குறோம் ஃப்ரீடேல கோயாக்கு அப்புறம் இவர் தான் நல்ல லான்ச் கொடுக்குறாரு. ஸோ பார்க்குறோம். ஸோ பவர்ஃபுல் லான்ச் கொடுக்குறாரு. ஸோ பேட்டுக்குள்ளே போகலாம் மட்டும்தான் அது. ஸோ பார்க்கலாம் யார் அந்த 5 பாயிண்ட்ஸ் எடுக்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ ரெடியா கைஸ் பேட்டுக்குள்ளே போயிடலாமா? பண்ணலாம். 3, 2, 1 கோ. ஃபைனல்ஸோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ஸோ ஓகே இவரோட லான்ச் பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ டெட் ஃபீனிக்ஸோட ஸ்பீட் பயங்கரமாக இருந்துச்சு. யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். ரெண்டுமே ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு கைஸ். ஓகே டெட் ஃபீனிக்ஸ் ஜெயிச்சிருச்சு கைஸ். ஸோ இவருக்கு 1 பாயிண்ட் எடுத்துட்டாரு. ஸோ இன்னும் 4 பாயிண்ட்ஸ் மோர். ஸோ இவரும் 3, 2, 1 கோ. ஓகே ஸோ 2 பேர் செம்ம லான்ச்சு. ஸோ பார்க்கலாம் யார் வின் பண்ணுறாங்க. கோல்டன் கலர். ஓகே டெத் ஃபீனிக்ஸ் தான் வின்னர். 2 பாயிண்ட்ஸ். 2, 1 கோ.
ரெண்டு ஃபீனிக்ஸுமே ஆக்ரோஷமான பேட்டிலாக இருக்குது. ஓகே, ரொம்ப எச்சில் தப்பிச்சாரு. பார்க்கலாம். ரெட் ஃபீனிக்ஸுக்கு ஒன்றும் ஸ்பீடு இருக்குது. ரெண்டு நல்லா மாட்டிருச்சு ஆக்சுவலாக. பர்ஃபெக்ட் ஃபீனிக்ஸ் தான் செம ஸ்பீடில் இருக்குங்களா? ஃபீனிக்ஸ் தருவாரா? யாரு ஸோ ரிவைவ் ஜெயிச்சிருச்சு கைஸ். 1-2. ஸோ ஃபைனல் ஸ்டெப்பாக போகுது. ஓகே, 3 2 1 கோ. நடக்குமா? சென்டர் போயிடுச்சு. டிஃபென்சிவ் பேட்டிலாக இருக்கு. ஈக்குவலா 2-2 அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் இருக்கு ரெண்டு பேருக்கும். இன்னும் 3 பாயிண்ட் எடுக்கணும். யார் அந்த ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட் எடுக்க போறாங்க? 2 1 கோ. பர்ஃபெக்ட் லான்ச். மறுபடியும் சென்டரை பிடிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்தா சந்தோஷமா இருக்கும். ரிவைவ் தான் ஆக்சுவலா ஆர்மர் டக்குன்னு போயிருது. ரிவைவ் கூட போக மாட்டேங்குது. So ரிவைவ் தான் 3 பாயிண்ட் எடுத்துருக்கு. ரிவைவ் 3 2 1 கோ. சென்டர்ல இருக்கு டெட் ஃபீனிக்ஸ். So guys, ரிவைவ் தான் வின் பண்ணிருக்கு. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் ரிவைவ் இருந்துச்சா? 3 2 1 கோ. So guys, இந்த பேட்டிலோட வின்னர் நம்மளோட நான் சும்மா. ஸோ ப்ரோ நம்ம 2 சப்ஸ்கிரைபர்ஸோட விளாட்றோம். ஸோ இவர் 2மே ஃபைனலிஸ்ட் தான். ஸோ விளாட போகிறோம். ஸோ 2 பேரும் ஃபீனிக்ஸ் வச்சிருக்காங்க. இந்த பேர் ஒன்றும் பண்ண முடியாது, பட் இருந்தாலும் ட்ரை பண்ணலாங்க. ஓகே, ரெடி? 3 1 2 3 1 2 ஏதோ ஒன்று விடுங்க. 3 1 2 1 2 லான்ச் வரை கிடைக்கல. அதெல்லாம் பேசுறது வலிக்கிடுச்சு எனக்கு. எப்படி இருந்தாலும் கேபிளிங் பண்ணி வருது. அங்கே பேர் போட்டுக்கிறோம். இதுல யார் ஃபீனிக்ஸ்? ஸோ ஜெயிச்சது நம்ம தான். இந்த வே வச்சு 2 ஃபீனிக்ஸ் அவுட் பண்ணியிருக்கோம். நம்ம டோர்னமெண்ட்ல இறங்கியிருந்தா யோசிச்சு பாருங்க, நம்ம தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருப்போம். ஸோ இந்த இடத்துல என்ன பதிவு பண்றேன்னா, இருந்தாலும் இவங்க இப்போதான் பிகினர்ஸ்னால கூடிய சீக்கிரம் கத்துப்பாரு. ஸோ கேப்லிங் பண்ணி இவ்வளவு தூரம் வந்தனால நம்ம அவுட் ஆயிட்டாரு. தெளிவா இது சரியில்லை. ரீமேட்ச் வாங்க. ஸோ ரீமேட்சஸ் கிடையாது கைஸ். ஸோ ஜெயிக்கிறதுல அதிசயம். ஸோ அப்பவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். தெரியா யாருமே ஓபன் பண்ணி சொல்லுங்க. கமெண்ட் படிங்க. உங்களோட தவிர எங்க 3 பேருக்கு தெரியும். பட் இந்த பேர் தான் வரும். நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த பேர் வரும். ஸோ 2 சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம் கைஸ். பார்ட்டிசிபேஷன் பண்ண அண்ட் வின்னர் பண்ணு. ஸோ இதெல்லாம் தர ப்ரைஸ் ஸோ இவருதான் கைஸ் நம்ம ரன்னர் அப். ஸோ இந்த டோர்னமெண்ட்டுக்கு ஸோ பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட், ஒரு வின்னர் சர்டிஃபிகேட் அண்ட் செகண்ட் ப்ரைஸ் ஒரு கப் கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த வே வாங்க நாங்கள் போராடணும். அதே மாதிரி இவரும் போராடி செகண்ட் ப்ரைஸ் வந்திருக்காரு. ஸோ இவெண்ட் பில்லியன் கொடுத்துருக்கோம். அண்ட் இவரோட ஸ்பிரிட் எனக்கு பிடிச்சிருந்தது, ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஸோ இந்த ஒகேஷனை ஸ்பெஷலாக பண்ண ஸோ என்கிட்ட ஒரு சின்ன கிஃப்ட் எம்பிடி கிட்ட இருந்து ஸோ ஒரு லூயினார் வாங்கி, டர்போ லூயினார் வாங்கி நான் அவருக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ ஓகே, ஸோ அப்படியே இருக்காங்க. இந்த பேஸ் ஸ்பான்சர்ட் பை பீஸ் பிளே. நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரைஸ் பிரின்ஸ் ஹென்ரி தாஸ். ஸோ லியோ தாஸ் மாதிரி ஸோ ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜெயிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு கப் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அது இல்லாமல் 2 சர்டிஃபிகேட் அண்ட் இந்த பிளேட பத்திரமா நம்ம கொண்டு வந்து ஸ்பான்சர் பண்ணது பாக்கெட் ப்ரோ. ஸோ அவருக்கு ஒரு தேங்க்ஸ். அண்ட் இவர் தான் நம்மளோட வின்னர். ஸோ அஃபிஷியலா TVA 2024 டோர்னமெண்ட் இதோட எண்ட் ஆகுது. ஸோ இது நம்ம 3 அவுட் ஆஃப் 23 மெம்பர்ஸ் எடுத்து நம்ம இந்த டோர்னமெண்ட் முடிச்சோம். பட் என்னன்னா டைமிங் தான் கொஞ்சம் நிறைய பேரண்ட்ஸ் ஃபீல் பண்ணீங்க, எங்களுக்கு புரியுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மிஸ்டேக்ஸ் வந்து லேர்ன் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி சீக்கிரமா முடிக்க பார்க்குறோம். ஸோ
அவ்வளோதான் கைஸ். டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பேர் இல்லைன்னா பாசிபிளாகவே இருந்திருக்காது. ஸோ நம்ம ப்ரோ வந்துட்டு எல்லா ஒர்க்குமே பண்ணி எல்லாமே அரேஞ்ச் பண்ணாதீங்க. அண்ட் நம்ம ப்ரோ எங்கேயோ இருந்து ட்ராவல் பண்ணி நமக்கா இங்கே வந்து 120 பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்ததுக்கு இவர் தான் காரணம்னு சொன்னா. அதனால் இவருக்கு ஒரு பெரிய கிரெடிட். ஸோ அதான் சொல்லலாம். ஸோ இவங்க 2 பேருமே பிரேவ்டேவ் சிவா ப்ரோவுக்கு இவங்க 2 பேருமே வந்துட்டு வேற சில சப்போர்ட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ நான் வந்து கிரவுண்ட் லெவல் ஒர்க்ஸை நான் பார்த்துட்டேன். பிகாஸ் நான் ஃப்ரீயாக இருந்தேன், கோயம்புத்தூர் லொக்காலிட்டி இருந்தேன். பட் இதை இவ்வளோ பெருசாக பப்ளிஷ் பண்ணது காரணம் நம்ம பாக்கெட் ப்ரோ தான். ஸோ அவரோட சப்ஸ்கிரைபர்ஸும் காரணம். ஸோ அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். மெயின் ரீசன் இந்த ரூம் ஹால் பார்த்தது எல்லாமே இவர் தான். ஸோ இவர்னால தான் இந்த டோர்னமெண்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எம்டிடி உங்களுக்கு தெரியும், நம்ம ரிவெஞ்ச் பேட்டில் போடணும்னு ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணிடுவோம். பட் அதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. இது பேபிள் விச்சிஹா. நான் வந்து பீச் பேபி பண்றாரு. யாருன்னு தெரியாம இருக்கலாம். திஸ் இஸ் பீஸ்ட் பேபிள். நைட் 2 மணிக்கு வந்து பிக்கப் பண்ணாரு. ஆமா, அது ஆகவே போட்டாச்சு. இப்போ நைட் 2 மணிக்கு ஒரு டிராப். ஆமா, இது வந்து நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம்னு பார்த்தோம். பட் எங்களுக்கு தான் ப்ரெசென்ட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ஒரு ரெமெண்டோ. ஸோ இந்த டைம்ல ஆர்டர் பண்ணிருக்கு. ஸோ வல்டியர் சேக்கான் ப்ரோ ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருந்தாரு. ஸோ அவரோட ஒரு ஹானர் மூமெண்ட். அண்ட் பாக்கெட் ப்ரோ நமக்கு இவ்வளோ பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச்சுக்கு இவ்வளோ வந்ததுக்கு காரணம் நான் ப்ரோவில் தான் கவர் பண்ணேன். அண்ட் காலையிலே ஃபர்ஸ்ட் வந்தோன்னே நான் எப்படா ஆடியன்ஸை கவர் பண்ணேன்னா சேல்ஸ் போட்டு தொடர்ந்து விட்டு கவர் பண்ணி நமக்கு ஹெல்ப் பண்ணாரு. ப்ளஸ் ஒரு பார்ட்டிசிபென்ட் கூப்பிட்டு 3rd ப்ரைஸ் வரையும் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்கும் அவர் தான் பே கொடுத்தாரு, 3rd ப்ரைஸ்க்கும் அவர் தான் பே கொடுத்தாரு. இதுல இருந்து என்ன தெரியுது, டேவிஸ் கான்ட்ராக்ட் வாங்கினா கண்டிப்பா டோர்னமெண்ட் எக்ஸாக்ட்லி அப்படியே வாங்கிக்கோங்க. லெஸ் ப்ரைஸ்ல கொடுத்துறாரு. அண்ட் ஃபைனலா வெரி ஆர்கனைஸ் ஸோ பீஸ்ட் வீடியோ பற்றி நான் சொன்னாலும் பத்தாது. அவங்க தூரம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ என்ன சொல்றது, இந்த டோர்னமெண்ட் மெயின் ரீசன் இவரால் தான் நடந்துச்சு. ஸோ ஐ எம் பிரசன்டிங் திஸ் அவார்ட் டு அவர் பீஸ்ட் பீப்பிள். ஹி இஸ் பிரசன்டிங் மீ. நாங்கள் எங்களுக்குள்ளே கொடுத்து வாங்கிக்கிறோம். கொடுக்க மாட்டாங்க. ஸோ நாங்களே எங்களுக்குள்ள கொடுத்துக்கிறோம். ஸோ டிவி டோர்னமெண்ட் 2024 ஒரு எண்டுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த அவுட் ஆஃப் 120 மெம்பர்ஸ்ல ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வச்சிருக்காரு நம்ம பிரின்ஸ். அண்ட் செகண்ட் பிரைஸ் நம்ம ஆரியன் தேவ் ப்ரோ. அண்ட் 3rd பிரைஸ் நம்ம ஆகாஷ் ப்ரோ. ஸோ டோட்டலா 3 winners அவுட் ஆஃப் 120 மெம்பர்ஸ். ஸோ இந்த டோர்னமெண்ட் ஒரு எண்டுக்கு வந்துருச்சு. ஸோ இன்னும் கூடிய சீக்கிரம் பெரிய லெவலில் டோர்னமெண்ட்ஸ் உங்க டிஸ்ட்ரிக்ட்ல நடக்கணும்னா நீங்க சேனல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ரெகுலர் அப்டேட்ஸ் நான் கொடுப்போம். அண்ட் டிசம்பர்ல நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ என்ன சொல்றீங்க பாக்கெட்? அடுத்திடலாம். அவர் படிக்க போறாரு. சோ ஓகே கைஸ், சோ இதோட நம்ம எண்ட் பண்ணி அந்த வீடியோவை. சோ see you soon இன்னொரு வீடியோல. Bye guys.